ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கருப்பு உளுந்தை வச்சு உளுந்துக்களி செய்ய போகிறோம். இந்த ஹெல்த்தியான கருப்பு உளுந்துக்களி எப்படி செய்யணுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த ஹெல்த்தி ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் கடாயில் வந்துட்டு 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து, அது உடைச்ச உளுந்தாக இருந்தாலும் சரி, முழு உளுந்தாலும் இருந்தாலும் சரி, நீங்கள் 1 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. அதை சிம்மில் வச்சுட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துருங்க. ரொம்ப கருக விடக்கூடாது. நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டா போதும். பாருங்கள், இப்போ கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். கருக விடாமல் அதே நேரத்தில் நல்லா வாசனை வர அளவுக்கு நம்ம அதை வறுத்தெடுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா உளுந்து வறுபட்டுருச்சு. இதை ஒரு தட்டுக்கு எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதே கடாயில் ஒரு 4 ஸ்பூன் இருக்கிறாப்புல பச்சரிசி எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி நல்லா பொரிஞ்சு வறுபட்டுருச்சு. பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இதையும் அந்த உளுந்தோட தட்டில் எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் ஆற வச்சுட்டு இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறன்னு அரைச்சி எடுக்கணும். இப்போ இது ஆறட்டும். இப்போ நான் கடாயில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 கப் வெல்லம் எடுத்துக்கிறேன். நம்ம உளுந்து எடுத்தோம் பார்த்திங்களா, அதே கப்பில் 2 கப் வெல்லம் எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 1/4 கிளாஸ் இருக்கிறப்பல தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லம் முழுசும் கரைஞ்சி நம்ம அதை வடித்து எடுக்கணும். அதில் இருக்கிற தூசியெல்லாம் நீக்கணும். அப்படிங்கிறதுக்காக வெல்லம் முழுசாக கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், நல்லா ஆறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துட்டேன். ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் குறன்னு இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு, இப்போது நம்ம அதே கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்து இதை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்னும் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் தண்ணி அளவு தான். 1 கப் சேர்த்து கரைச்சி எடுக்க முடியும்னா எடுத்துக்கலாம், இல்லை இன்னொரு கப் கூட சேர்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மொத்தமாக இதுக்கு ஒரு 4 கப் தண்ணி சேர்த்த போகிறோம். இப்போ இதில் நான் 2 கப் தண்ணி விட்டுட்டு லைட்டாக சூடாகிருக்கு. ரொம்ப தண்ணி சூடாக வேணாம். லைட்டாக சூடான உடனே நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற உளுந்தை அதில் சேர்த்துக்கலாம். தண்ணி நீங்கள் 1 கப் சேர்த்து தான் கரைச்சி எடுத்துருக்கீங்க அப்படின்னா இதில் 3 கப் சேர்த்துக்கலாம். கடாயில் சூடு பண்ணும்போது 3 கப் சேர்த்துக்கோங்க. நான் அதில் 2 கப் சேர்த்து கரைச்சதுனால இதில் 2 கப் சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், நமக்கு சேர்ந்து வந்திருக்கு. தண்ணியெல்லாம் சேர்ந்து வெந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இந்த வெள்ளைப்பாகை அதில் சேர்த்துக்கலாம். 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் இந்த வெள்ளைப்பாகை நம்ம இதில் சேர்த்துக்கணும். இப்போ இந்த வெள்ளைப்பாகோடு சேர்ந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகணும். சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க. பாருங்கள், இந்த வெள்ளைப்பாகோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா வெந்திருக்கிறது.
கலரே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை கப் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பாதியை நான் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்த ஒரு பாதியை நான் சேர்த்துட்டு நல்லா கிளறி வேக விடுங்க. பாருங்கள், நம்மளுக்கு உளுந்துக்களி ரெடி ஆயிடுச்சு. சைடில் வந்து அந்த ஓரங்களில் வந்து எண்ணெய் வெளியே விட ஆரம்பிக்கும். இதுதான் நமக்கு பக்குவம். சுவையான ஹெல்த்தியான கருப்பு உளுந்துக்களி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.